மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடாலாஜ் கிணறு ஒரு ராணியின் மறைந்த ரகசியம். குஜராத்தின் மண்ணிலிருந்து எழுந்த ஒரு அதிசயம். வெப்பமான பாலைவனத்தின் நடுவில் கூட குளிர்ந்த காற்றை தாங்கி நிற்கும் ஒரு அதிசய கட்டிடக்கலை. அது சாதாரண கிணறு அல்ல, அது ஒரு உயிரின் அடையாளம், ஒரு ராணியின் தியாகத்தின் சின்னம். அடலாஜ் படிக்கட்டு கிணறு இது ஒரு கட்டிடம் அல்ல, இது ஒரு உணர்வு. இதன் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கதையுண்டு, ஒவ்வொரு படியிலும் ஒரு தியாகம் மறைந்திருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகிறது அந்த மறக்க முடியாத வரலாறு, ஒரு ராணியின் கனவிலிருந்து பிறந்த அதிசயம். இது 1499 ஆண்டின் காலம். அந்த பகுதியில் ஆட்சியாளர் ராணா வீர் சிங் வகாலா, அவரின் மனைவி ராணி ருதாபாய் கருணையால் நிறைந்த ஒரு ராணி. மக்கள் தண்ணீரின்றி துன்பப்பட்ட பொழுது ருதாபாய் முடிவு செய்தால், என் மக்களுக்கு தண்ணீர் கொண்டு வரும் ஒரு அதிசய கிணறு நான் கட்டப்போகிறேன். அந்த முடிவே அடலாஜ் கிணற்றின் பிறப்பு. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள், கலைஞர்கள், சிற்பிகள் சேர்ந்தனர். ஒவ்வொரு கல்லும் பிரார்த்தனையாய் பதிக்கப்பட்டது. ஆனால் வரலாறு எப்பொழுதும் நேராக சொல்லாது அல்லவா? அந்த நேரத்தில் அருகில் இருந்த முஸ்லிம் அரசர் மஹ்மூத் பெக்காத் அந்த அழகான கிணறு பற்றியும் ராணியின் அழகை பற்றியும் கேட்டார். அவர் ராணாவை எதிர்த்து போர் செய்தார். போர் முடிந்தபொழுது வீரசிங் உயிரிழந்தார். ராணி தனியாக விடப்பட்டார். ஆனால் கிணறு இன்னும் முடிக்கப்படவில்லை. அதன் அழகு அவ்வளவு அதிசயமானது. அதை கண்ட பெக்தா சொன்னார், நான் இதை முடித்து வைக்கிறேன், ஆனால் நீ என் ராணியாக வேண்டும். ரூதாபாய் அமைதியாக பதிலளித்தாள், இந்த கிணறு முடிந்த பிறகுதான் என் முடிவை சொல்லுவேன். மாசங்கள் கடந்து கிணறு முடிந்தது. அதன் அழகை கண்ட பெக்தா கூட வியந்தார். ஆனால் ராணி என்ன செய்தால் தெரியுமா? கிணறு முடிந்த நாளில் மக்கள் அனைவரும் திரண்டனர். ராணி அமைதியாக அதன் விளிம்பில் நின்றாள். கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனாலும் மனம் நிறைந்திருந்தது. அவள் இறுதி வார்த்தைகள், இந்த கிணறு என் மக்களுக்கு என் பரிசு, அதில் என் உயிரும் சேரட்டும். அவள் மெதுவாக கிணற்றின் ஆழத்தில் குதித்தாள். நிசப்தம். அவள் பெயர் அதில் கலந்தது. அந்த நாள் முதல் அந்த நீர் ராணி ருதாபாயின் ஆவியால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அடலாஜ் கிணறு 5 அடுக்குகளாக அமைந்தது. அடியில் சென்றால் வெப்பம் தணியும். அங்கு 40 டிகிரியில் வெயில் இருந்தாலும் கிணற்றுக்குள் குளிர் காற்று வீசும். ஒவ்வொரு மாடியிலும் அழகான தூண்கள், சிற்பங்கள் மற்றும் தேவதைகள். சூரிய ஒளி கிணற்றின் உள்ளே விழும் விதம் கணக்கிட்ட கோணங்களில் இதில் வடிவமைப்பில் வாஸ்து மற்றும் ஜியோமெட்ரிக் இரண்டுமே கலந்துள்ளன. இது ஒரு கிணறு அல்ல, இது ஒரு வாயிலாக நம்பப்படுகிறது. மன அமைதி, தியான சக்தி மற்றும் பெண் தெய்வத்தின் சக்தி இங்கு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், கிணற்றின் நடுவில் நின்றால் உங்கள் இதய துடிப்பு நிதானமாகிவிடும். ஒவ்வொரு படியும் ஒரு அதிர்வின் ஒரு சக்தி. இந்த இடம் ஸ்ரீ சக்தியின் ஆற்றல் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது என பலர் நம்புகிறார்கள். இது ஒரு ஆற்றல் மையம். அங்கு நீண்ட நேரம் நின்றால் மனம் அமைதியாகிவிடும். அதுதான் ராணி ருதாபாயின் ஆவி இன்னும் இங்கு இருப்பதாக மக்கள் சொல்வதற்கான காரணம். இன்று அடலாஜ் கிணறு குஜராத்தின் பெருமை. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வருகின்றனர். அங்கு நின்றவுடன் ஒரு மாயமான அமைதி, ஒரு தியாகத்தின் நினைவு. அடலாஜ் கிணறு ஒரு ராணியின் உயிரையும் ஆன்மாவையும் தாங்கி நிற்கும் சின்னம். இது வரலாறு மட்டுமல்ல, இது அன்பின், தியாகத்தின் கதை. அழகின் அடியில் மறைந்திருக்கும் தியாகம்தான் அடலாஜ் கிணறு. நன்றிகள் பல.